மராட்டிய சட்டமன்ற தேர்தல்களும் சூடுபிடித்துள்ள நிலையில் பருத்தி மற்றும் சோயாபீன்ஸ் விவசாயிகளிடம் அதிகரித்துள்ள அதிருப்தி பாஜகவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மராட்டியத்தின் வடக்கு மாவட்டங்கள் பாஜகவின் முக்கிய வாக்கு வங்கியாக கருதப்படுகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன் பருத்திக்கு உரிய விலை கேட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்திய பாஜக அதன் பிறகு இருமுறை ஆட்சியில் அமர்ந்த பிறகும் அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு பக்கம் பருத்திக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்றால், மறுபுறம் கனமழை காரணமாக ஏராளமான சேதம் ஏற்பட்டதால் பெருமளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் கூறுகின்றனர். இழப்பை எதிர்கொள்ள பாஜக கூட்டணி அரசு தங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் அவர்கள் புகார் கூறுகின்றனர். பருத்தி விவசாயிகள் மட்டுமின்றி சோயாபீன்ஸ் விவசாயிகளும் உரிய விலை கிடைக்காததால் வேதனை அடைந்துள்ளனர். தனியார் நிறுவனங்கள் சோயாபீன்ஸை கொள்முதல் செய்யும் நிலையில் ஒன்றிய பாஜக அரசு கொள்முதலை தாமதப்படுத்தி இழப்பு ஏற்படுத்தியதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 மாத கால தாமதத்திற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் காரணமாக ஒன்றிய அரசு அவசரமாக சோயாபீன்ஸை கொள்முதல் செய்ய தொடங்கியுள்ளது. பருத்தி மற்றும் சோயாபீன்ஸ் விவசாயிகள் சந்தித்து வரும் நெருக்கடிகள் காரணமாக வடக்கு மராட்டியத்தில் பாஜக கூட்டணிக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க காங்கிரஸ் கூட்டணி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். मेरे प्रोग्राम में आज एक पब्लिक रैली थी और सोयाबीन किसानों से मेरी बातचीत होनी थी. सोयाबीन फार्मर्स और कपास के फार्मर्स के सामने बड़ी समस्याएं हैं. मैं जानता हूं कि बीजेपी की सरकार सोयाबीन किसानों को, कपास के किसानों को सही दाम नहीं देती है. इंडिया गठबंधन की सरकार जैसे ही आएगी, हम आपके लिए एक सोल्यूशन निकालने की कोशिश करेंगे. விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது மழை பாதிப்பு மட்டுமின்றி மேலும் சில பிரச்சினைகளையும் விவசாயிகள் முன்வைக்கின்றனர். குறிப்பாக விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள வடக்கு மராட்டியத்தில் போதுமான நீர்ப்பாசன திட்டங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர்கள் புகார் கூறுகின்றனர். விவசாயிகள் பாதிப்பு மட்டுமின்றி வேலையின்மை பிரச்சினையும் வடக்கு மராட்டியத்தை வாட்டி வருகிறது. இவையெல்லாம் சேர்ந்து அப்பகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என தெரிவிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.